வணக்கங்க. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா டிஎன்பிஎஸ்ஸுடைய குரூப் 1 எக்ஸாமுக்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த குரூப் 1 எக்ஸாம்ஸ்க்கு எப்படி ப்ரிப்பரேஷன் பண்ணலாம், ரொம்ப ஷார்ட் டைம். ஸோ இது அரௌண்ட் 70 days தான் இருக்குது. ஸோ பட் ஆனால் ஆல்ரெடி ப்ரிப்பரேஷன் பண்ணிட்டு இருந்த கேண்டிடேட்ஸ் ப்ரிப்பரேஷன் பண்ணிட்டு தான் இருக்காங்க. இந்த 70 days எப்படி நம்ம படித்து பாஸ் பண்ணுறது? ஸோ ஸ்டார்டிங்கில் நான் சொல்லக்கூடியது என்ன அப்படின்னா, இந்த எக்ஸாம் படித்து பாஸ் பண்ணணும் அப்படின்னா கம்ப்ளீட்டாக படித்து பாஸ் பண்ணுறது ஒரு 1 year சாலிடாக ப்ரிப்பரேஷன் இஸ் மஸ்ட்டுங்க. சார் இப்போ நான் ஃபைனல் இயரில் இருக்கேன், நான் இந்த எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் வந்துருக்கு, எழுதட்டுமா? இந்த 70 நாளில் ஓரளவுக்கு படித்து அதில் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணுற மாதிரி எழுதலாம். சம்டைம்ஸ் உங்களுக்கு ஃபண்டமெண்டல் ஸ்ட்ராங்காக இருந்தீங்க அப்படின்னா ஸ்கூலில் நீங்கள் பாஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளும் நிறைய. சார் மெயின்ஸுக்கெலாம் வந்து இப்போ ஸ்டார்ட் பண்ணிக்கணும் அப்படின்னா மெயின்ஸ் வந்து இப்போ படிக்கணும்னு அவசியம் இல்லை. பட் ஆல்ரெடி மெயின்ஸ் லெவலில் ப்ரிப்பரேஷன் பண்ணியிருந்தீங்கன்னா ஃபிலிம்ஸ்க்கு வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால் இப்போ வந்து மெயின்ஸ் வச்சுக்கிட்டு படிக்கிறது அப்படிங்கிறது வாய்ப்பு இல்லை. சொல்லப்போனால் ஃபிலிம்ஸ் மெயின்ஸும் செக்ரிகேட் பண்ணக்கூடாது ஆக்சுவலாக ப்ரிப்பரேஷனில். பட் இப்போதைக்கு நம்மளுக்கு டைம் ரொம்ப கம்மி இருக்கிறத படிக்கிறது எப்படி அப்படிங்கும்போது எப்பயுமே வந்து 2 விஷயம். ஒன்று, புக்கை ஃபுல்லாக படிக்கலாம். ரெண்டாவது, கொஸ்டின் பேப்பரை படிச்சு போகிறோம். ஸோ கொஸ்டின் பேப்பர் அப்படிங்கிறது டிஎன்பிஎஸ்ஸுடைய ப்ரீவியஸ் இயரில் கேட்கப்பட்ட கொஸ்டின்ஸை அதை வந்து ஒர்க் அவுட் பண்ணுறது மூலமாக நீங்கள் வந்து இந்த எக்ஸாம்ஸில் ஃபிலிம்ஸ் வந்து ஈஸியாக கிளியர் பண்ண முடியும். தீஸ் ஆர் த 2 things. சரி, இப்போ நம்ம நோட்டிஃபிகேஷன் ஃபஸ்ட்டு பற்றி பார்க்குறோம். உங்களுடைய இந்த குரூப் 1 எக்ஸாமினேஷனில் நோட்டிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நோட்டிஃபிகேஷன் சொன்ன மாதிரி ஏப்ரல் 1ஆம் தேதி கொடுத்துட்டாங்க, ஆனுவல் பிளானில் இருக்கிற மாதிரி. அண்ட் நம்பர் ஆஃப் வேகன்சிஸ் பார்த்தீங்க அப்படின்னா there are 70 வேகன்சிஸ் அப்படிங்கிறது கொடுத்துருக்காரு. எவ்வளோ வேகன்சிஸ் இருக்குது, இதில் அசிஸ்டன்ட் கமிஷன் ஆஃப் லேபரையும் அதில் சேர்த்துருக்காங்க. இதுதான் இதனுடைய முக்கியமான ஒரு பாயிண்ட். சரி சார், இப்போ இதுக்கான எக்ஸாம் எப்போ அப்படின்னா, எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து ஸோ ஜூன் 15th வந்து எக்ஸாம் சொல்லியிருக்காரு. ஸோ திஸ் ஜூன் 15/6/2025, ஜூன் 15 எக்ஸாம். அப்ளிகேஷன் லாஸ்ட் டேட் எப்போ? ஏப்ரல் 13 அப்ளிகேஷன் லாஸ்ட் டேட். அதுக்காக லாஸ்ட் நாள் அப்ளை பண்ணாதீங்க, முன்கூட்டியே அப்ளை பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் இதில் ஆஸ் யூஷுவல் இருக்கக்கூடிய ஃபார்மாலிட்டிஸ் எல்லாமே தெரியும். இந்த எக்ஸாம் வந்து ஒரு ப்ரிலிமினரி, மெயின் எக்ஸாமினேஷன், இன்டர்வியூ அப்படிங்கிற 3 ஸ்டேஜில் இருக்கக்கூடிய எக்ஸாமினேஷன். சரி சார், இப்போ இந்த இதுக்கான கிளாஸஸ் நம்ம அகாடமியில் எப்படி கொடுக்க போகிறோம் அப்படிங்கும்போது ஆல்ரெடி இருக்கக்கூடிய பேட்சஸ், குரூப் 1 பேட்சஸ் அவங்களுக்கு அப்படியே தான் இருக்க போகுது. அதில் எந்த விதமான மாற்றமும் பண்ணாமல் அடிஷ்னலாக தான் சில விஷயங்கள் கொடுக்குறோம். இனிமே நான் வந்து ப்ரிலிமினரிக்கு ஆர் மெயின்ஸுக்கு இப்போ நான் ஸ்டார்ட் பண்ணலாமா சார்? ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இப்போ இந்த வருஷம் வந்து ஃபிலிம்ஸ் படிக்கலாம், ஃபிலிம்ஸ்க்கும் மெயின்ஸ்க்கும். இப்போ படிக்கிறது குரூப் 1க்கு வந்து எனக்கு நான் சொல்லணும் அப்படின்னா என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் ஷேர் பண்ணுறது இல்லை. இந்த வருஷம் வந்து பெரிய லெவலில் உங்களுக்கு எஃபெக்டிவாக ரிசல்ட்ஸ் கொடுக்காது. பட் குரூப் 2க்கு அது பெரிய லெவலில் கிடைக்கும். இப்போ நீங்கள் குரூப் 1க்கு படிக்கிற எஃபோர்ட் போட்டீங்க அப்படின்னா தட் வில் டெஃபினெட்லி இட் வில் ஹெல்ப் யூ இன் யுவர் குரூப் 2 2A எக்ஸாம்ஸ். ஏன் அப்படின்னா அதே சேம் சிலபஸ் தான், அதே ஸ்கூல் புக்ஸ் தான் படிக்க போறீங்க. ஸோ அடிஷ்னலாக ஜெனரல் இங்கிலீஷோட படிக்க போறீங்க. ஸோ அதனால் இப்போ குரூப் 1க்கு படிக்கிறதுனால எதர் குரூப் 1ம் கிளியர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம், ஃபண்டமெண்டல் ஸ்ட்ராங்காக இருந்ததுன்னா. ரெண்டாவது, குரூப் 2 2A பாஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் மிக பிரகாசமாக இருக்கும். சரி, நம்ம அகாடமியில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா குரூப் 1 பொறுத்த வரைக்கும் இதில் இன்ட்ரோடியூசிங் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் டிஸ்கஷன் கிளாஸ் இருக்கிறத கொடுக்குறோம். என்ன சார் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் டிஸ்கஷன் கிளாஸ் அப்படின்னா ஒன்றும் இல்லை, காலேஜு அது மாதிரி ஸ்கூலு இதெல்லாம் நம்ம வந்து நிறைய மார்க் எடுக்கணும், நம்ம நிறைய ஸ்கோர் வாங்கணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா கொஸ்டின் பேப்பர்ஸை ஒர்க் அவுட் பண்ணியிருக்கோம். நல்லா அதே விஷயம் தான் இங்கேயும் பண்ணணும். டிஎன்பிஎஸ்சியோடைய ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸை we are going to discuss. வாரத்தில் 2 நாளா அப்படின்னா இல்லை, இருக்கிற எல்லா 70 நாளும் 70 டேஸும் வந்து we are going to discussங்க. ஸோ டோட்டலாக எவ்வளோ கொஸ்டின் பேப்பர் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா 76 கொஸ்டின் பேப்பர்ஸ். எந்தெந்த இயரில் உள்ளது அப்படின்னா 2024, 23, 22, 21, 20 இந்த புக்ஸ் வந்து எப்போ புக்ஸாக பப்ளிஷ் பண்ணாங்களோ அப்பத்தில் இருக்கக்கூடிய இந்த 5 years கொஸ்டின் பேப்பர், நாட் ஓன்லி குரூப் 1 பட் ஆல்சோ ஆல் தி டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின் பேப்பர்ஸ் we are going to discuss. சார் 76 கொஸ்டின் பேப்பர் 70 நாளில் இஸ் இட் பாசிபிள் அப்படின்னா எஸ் பாசிபிள். எப்படி அப்படின்னா we are going to discuss இந்த கொஸ்டின்ஸ் எல்லாத்தையுமே நம்ம எப்படி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா சப்ஜெக்ட் வைஸ் we are going to discuss. இப்போ இதில் இருக்கக்கூடிய இந்த 76 கொஸ்டின் பேப்பர்லையும் இருக்கக்கூடிய பாலிட்டி கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் we are going to discuss 3 to 4 days.
எக்கனாமிக் கொஸ்டின்ஸ் சார் 76 கொஸ்டின் பேப்பர்ல இருக்கிறதையும் செக்ரிகேட் பண்ணி அந்த எக்கனாமிக்ஸ்ல எல்லாத்தையும் பிடிஎஃப் ரெடி பண்ணி அதை கேண்டிடேட்ஸ் கொடுத்துட்டு என்ரோல் பண்றவங்க கொடுத்துட்டு அந்த கொஸ்டின்ஸை we are going to discuss. அதே மாதிரி ஜியோகிராஃபி, ஹிஸ்ட்ரி அண்ட் கல்ச்சர் என்னென்ன டாபிக்ஸ்ல நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படிங்கிறத சொல்லி இந்த இடத்துல கொடுத்துருக்கோம். நம்ம சிலபஸ்ல கொடுத்துருக்கிறது அந்த மாடல்ல அப்படிங்கிறது இல்லாம நம்ம கொஸ்டினுக்கு தகுந்த மாதிரி நம்மளுடைய செக்ரிகேஷன் பிரிச்சிருக்கோம். ஒன்னு பாலிட்டி, செகண்ட் எக்கனாமிக், தேர்ட் ஒன் ஜியோகிராஃபி, ஃபோர்த் ஒன் ஹிஸ்ட்ரி அண்ட் கல்ச்சர், ஃபிஃப்த் ஒன் கரண்ட் அஃபேர்ஸ், சிக்ஸ்த் ஒன் சயின்ஸ். கரண்ட் அஃபேர்ஸ் வந்து நமக்கு தேவைப்பட போறது இல்லையா, புதுசாக தான் கேட்க மாட்டாங்க. லாஸ்ட் டைம் கேட்டிருப்பாங்க அதே ஏரியாஸ் இந்த யூனிவர்சிட்டியில் கேட்பாங்கல்ல, பார்ட் ஜிகே அந்த பார்ட்டுக்கு வில் ஹெல்ப் யூ. சயின்ஸ் அதுக்கடுத்து திருக்குறள் வந்து கண்டிப்பாக ப்ரீவியஸாக கொஸ்டின் பேப்பரில் உள்ளதை ஒர்க் அவுட் பண்ணிங்கனாலே மேக்ஸிமம் அந்த கொஸ்டின்ஸ் எலிமினேஷன் உங்களால் ஹெல்ப் பண்ணும் உங்களுக்கு திருக்குறள் கொஸ்டின்ஸ். சோஷியல் ஜஸ்டிஸ் அண்ட் டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் இது இஸ் பார்ட் ஆஃப் இப்போ எக்கனாமிக் டெவலப்மெண்ட் எக்கனாமி அப்படிங்கிற டாப்பிக்கில் சேர்த்தந்தாலும் நம்மளுக்கு பழைய சிலபஸ் இருந்தது மாதிரி சோஷியல் ஜஸ்டிஸ் டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் இதையே தனியாக கொஸ்டின் செக்ரிகேட் பண்ணி அதை மட்டும் we are going to discuss on 2 to 3 days. அதுக்கடுத்து இந்தியன் நேஷனல் மூமெண்ட், அதுக்கடுத்து தமிழ் கல்ச்சர், தென் என்விரான்மெண்ட், ஆப்டிடியூட். இந்த 12 ஹெட்டிங்ஸ்ல we are going to discuss the previous question paper. ஸோ எப்போ சார் டிஸ்கஸ் பண்ணுறோம்? வீக் டேஸ்லையா வீக்கெண்ட்லையா? முன்னாடியே சொன்னேன். ஸோ we are going to discuss these topics in week days as well as weekends. சரி சார், எப்போ அப்படின்னா வீக் டேல மார்னிங்லேயும் we are going to discuss and eveningலும் we are going to discuss. ஸோ we are introducing நம்ம வந்து 2 பேட்சஸ் இன்ட்ரோடியூஸ் பண்ணுறோம். மார்னிங்ல ஒரு பேட்ச், ஈவினிங்ல ஒரு பேட்ச். ஸோ மார்னிங்ல பொறுத்த வரைக்கும் ஸோ இட் இஸ் 9 to 11 ஒரு செஷன் வைக்கலாம். ஈவினிங் பொறுத்த வரைக்கும் 7 to 9. ஸோ ஈவினிங் தோஸ் ஹூ ஆர் ஒர்க்கிங் அவங்களுக்காக வந்து இந்த ஈவினிங்ல 7 to 9 வந்து வைக்கணும். இது ஆன்லைன்ல தான் இருக்குமா இல்லை ஆஃப்லைன்ல கிளாஸ் வருமா? ரெண்டுமே இருக்கும். ஸோ இதில் எப்படி சார் வந்து இருக்கும் அப்படின்னா ஜூம் ஆப் மூலமாக கிளாஸஸ் வந்து we are going to conduct as well as கிளாஸ் ரூம்லேயும் இருக்கும். கிளாஸ் ரூம் வந்தால் சில அட்வான்டேஜஸ் உண்டு, ஆன்லைனில் இருக்கிறதுல சில அட்வான்டேஜ். ஸோ அப்போ இந்த கொஸ்டின்ஸ் எல்லாத்தையுமே செக்ரிகேட் பண்ணி ஒவ்வொரு டாபிக் நடத்தும் போது உங்கள்கிட்ட கொஸ்டின்ஸ் பிடிஎஃபாக கொடுத்துடப்படும். அந்த கொஸ்டின்ஸ் தான் டிஸ்கஸ் பண்ணுறோம். சார் எப்படி சார் டிஸ்கஸ் பண்ணுறோம்? இந்த கொஸ்டின் தான் என்னங்க ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பரில் வந்து நம்ம ஆன்சர் தான் கொடுத்துருப்பாங்களே, அதை நம்ம போய் படிச்சுக்கலாமே அப்படின்னா சரி இது யாருக்கு பயன்படும் அப்படின்னா ஆல்ரெடி படித்தவர்கள் அவங்களுக்கு இது வந்து பெருசாக வந்து எஃபெக்டிவாக இன்டர்வியூ போன கேண்டிடேட்ஸ்லாம் இது எஃபெக்டிவாக இருக்குமா அப்படின்னா எஃபெக்டிவாக இருக்கும். மெயின்ஸ் எழுதுனவர்களுக்கு எஃபெக்டிவாக இருக்கும். ரெஃப்ரெஷ் பண்ணுறதுக்காக நான் இது வரைக்கும் ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பரே பார்க்கல அப்படிங்கிறவங்களுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ தோஸ் ஹூ ஆர் கரண்ட்லி ப்ரிப்பேரிங், இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் ப்ரிப்பரேஷன் பண்ணிட்டு இருக்கேன், யூபிஎஸ்சி ப்ரிப்பரேஷன் பண்ணிட்டு வந்து இப்போதான் பண்ணிட்டு இருக்கேன் அப்படிங்கிறவங்களுக்கு இது கண்டிப்பாக இந்த ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர் டிஸ்கஷன் கிளாஸ் அப்படிங்கிறது மிக மிக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சரி சார், எப்படி கொஸ்டின் பேப்பர் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா லெட்ஸ் see. Say for example, this one. தெரியுதுலையா? ரைட். ஸோ இதில் நம்மளுக்கு வந்து ஜியாகிரபியில் இது ஒரு கொஸ்டின் உங்களோட வந்து செக்ரிகேட் பண்ணி கொடுத்துருக்கோம். அடுத்தடுத்த பகுதிகளில் உங்களுக்கு செக்ரிகேஷன் ஆகி வரும். ஜியாகிரபியில் கொஸ்டின்ஸ் இருக்குது. ஜியாகிரபியில் ஃபார் எக்ஸாம்பிள் so question number 152. In normal lab state, the temperature decreases the rate of dash for every 100 meters of altitude above its surface in atmosphere. So first of all, இதில் நம்ம வந்து இதில் ஆன்சர் இருக்கு 6.5 டிகிரி செல்சியஸ். வெப்ப குறைவு விகிதமானது புவிப்பரப்பிலிருந்து உயரை செல்ல வளிமண்டலத்தில் ஒவ்வொரு 1000 மீட்டருக்கும் உயரத்துக்கு டேஷ் வெப்பநிலை குறைகிறது. அப்போ இதிலே கொடுத்துருக்காங்க. கீழிருந்து மேலே போகும்போது, அதாவது அட்மாஸ்பியர்ல கீழே இருக்க ட்ரோபோஸ்பியர்லேருந்து எக்ஸோஸ்பியர் வரைக்கும் போகும்போது அதில் கீழேருந்து மேலே போகும்போது டெம்பரேச்சர் என்ன ஆகும்? குறையும். சில லேயர்ஸ்ல டெம்பரேச்சர் உயரும் அப்படின்னு படிச்சிருப்போம். என்னென்ன லேயர்ஸ் ஆஃப் அட்மாஸ்பியர் இருக்கு? ட்ரோபோஸ்பியர், ஸ்ட்ராட்டோஸ்பியர், மீசோஸ்பியர், அயனோஸ்பியர், எக்ஸோஸ்பியர், இந்த மாதிரியான ஸ்பியர்ஸ் இருக்கு. அப்போ இதில் நம்ம ஃபர்ஸ்ட் இடத்துல இருக்கிற ஆன்சர் என்னன்னு பார்க்க போகிறதுல அட்மாஸ்பியர் அப்படிங்கிறதுல லேயர்ஸ் ஆஃப் அட்மாஸ்பியர்ஸ் என்னெல்லாம் இருக்கு. ட்ரோபோஸ்பியர்ங்கிறதுல அதனுடைய ஹைட் எவ்வளோ இருக்கும், அண்ட் ஸ்ட்ராட்டோஸ்பியருடைய ஹைட் எவ்வளோ இருக்கும், இதில் ஓசோன் லேயருங்கிறது எங்கே இருக்கும், அதுக்கடுத்தது அயனோஸ்பியர்ங்கிறது எங்கே இருக்க போது எவ்வளோ ஹைட்டில் இருக்கும், எக்ஸோஸ்பியர்ங்கிறது எவ்வளோ ஹைட்டில் இருக்கும், எந்த லேயரில் டெம்பரேச்சர் அப்படிங்கிறது குறையும், எந்த டெம்பரேச்சர் அதிகமாக இருக்கும். அப்போ ஃப்ளைட்டுடைய மூமெண்ட்லாம் எந்த லேயரில் இருக்கும், எந்த லேயரில் ஃப்ளைட்டுடைய மூமெண்ட்ஸ் இருக்காது அப்படிங்கிறது, தென் பேர்ட்ஸ்லாம் எந்த லேயரில் பறக்கும் அப்படிங்கிறது,
வெதர் ரிலேட்டட் இன்சிடென்ட்ஸ்லாம் எந்த லேயரில் இருக்கும் அப்படிங்கிறது. அப்போது நார்மலாக அட்மாஸ்பியர் அப்படின்னா என்ன, அட்மாஸ்பியரோட லேயர்ஸ் என்னன்னு பார்த்துருக்கோம். அப்போ அட்மாஸ்பியர் அப்படின்னா என்ன? அட்மாஸ்பியர் அப்படிங்கிறது இஸ் மிக்சர் ஆஃப் கேஸஸ். அட்மாஸ்பியரில் அதிகப்படியாக இருக்கிற கேஸ் என்ன? நைட்ரஜன். ஸோ அப்போ நைட்ரஜன் எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்குது, கார்பன் டை ஆக்சைடு எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்குது, ஆக்சிஜன் எவ்வளோ இருக்குது, ஓசோன் கிரவுண்ட் லெவல் ஓசோன் எவ்வளோ இருக்குது, இதெல்லாம் தான் அட்மாஸ்பியர். அட்மாஸ்பியரில் இருக்கக்கூடிய ஏரை பொல்யூட் பண்ணக்கூடிய கேஸஸ் நல்லா இருக்குது. திஸ் இஸ் ஹவ் வி ஆர் கோயிங் டு டிஸ்கஸ். அப்போ ஒரு கொஸ்டினை எடுத்தோம் அப்படின்னா மினிமம் அந்த ஏரியாவில் ஸ்கூல் புக்கில் என்னென்னலாம் பகுதிகள் இருக்கும், இத்தனை நாள் நீங்கள் வந்து புக்கை நீங்கள் கவர் பண்ணல அப்படின்னாலும் இப்போ இந்த பகுதிகளை நீங்கள் கவர் பண்ண முடியும். ரைட்டா? இந்த மெத்தட்ல தான் we are going to discuss each and every question in our class. First of all, இதில் என்னென்ன வார்த்தைகள்லாம் இருக்கு? What is atmosphere? Atmosphere உடைய layer, atmosphere உடைய gases, அது மாதிரி டெம்பரேச்சர்னா என்ன, சயின்ஸ் பார்ட்டும் we will cover in this area. டெம்பரேச்சர் அப்படிங்கிறது யூனிட் என்ன, ஸோ இட் இஸ் கெல்வின் எஸ்ஐ யூனிட், டிகிரி செல்சியஸ் ஃபாரன்ஹீட். செல்சியஸ் டு ஃபாரன்ஹீட் கன்வெர்ட் பண்ணுறதுக்கான ஃபார்முலா என்ன, C is equal to F minus 30 into 5 by 9. இந்த மாதிரியான ஆஸ்பெக்ட்ல தான் we are going to discuss. அப்போ ஒரு கொஸ்டின் எடுத்தா அதுல இருந்து ஜியோகிராஃபிக்கல் பாயிண்ட் ஆஃப் வியூ, அதுல இருந்து அதோட எல்லா விஷயமும் பார்ப்போம். ஆல்டிடியூட் மெஷர் பண்ணுறதுக்கான டிவைஸ் பேர் இல்லை, ஆல்டிமீட்டர். ஸோ அப்போ அதுலேயே கொடுத்துருக்காங்க எவ்ரி 1000 meters 6.5 degrees செல்சியஸ் டெம்பரேச்சர் குறையும், நார்மல் லேப் ஸ்டேட். அதேமாதிரி பூமிக்குள்ளே தோண்டி போகும்போது டெம்பரேச்சர் கூடுமா குறையுமா, அப்போ எவ்வளோ கூடும் அப்படிங்கிறது புக்கில் கொடுத்துருப்பாங்க. தட் இஸ் ஆல்சோ we are going to discuss. ரைட்டா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்துங்க. ஸோ இதில் வந்து கீழ்கண்ட தேசிய பூங்காக்களில் தவறாக புரிந்துள்ளதை எது கொடுத்துருக்காங்க. ஸோ கிர் நேஷனல் பார்க், கார்பெட் நேஷனல் பார்க், ரந்தம்போர் நேஷனல் பார்க், கன்ஹார் நேஷனல் பார்க். அப்போ நார்மலாக நம்மளுக்கு டிஎன்பிஎஸ்சி ப்ரோக்ராம் தெரியும், நேஷனல் பார்க்ஸ்லேருந்து கண்டிப்பாக கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. எந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் கேட்பாங்க? பிளேசஸ் கேட்பாங்க. இந்த நேஷனல் பார்க் எந்த அனிமல் ஃபேமஸ் அப்படின்னு கேட்பாங்க. ஸோ அப்போ கிர் நேஷனல் பார்க் இட் இஸ் லொகேட்டட் குஜராத், நமக்கு ஏற்கனவே தெரியும். கார்பெட் நேஷனல் பார்க் தட் இஸ் கால்ட் ஜெம் கார்பெட் நேஷனல் பார்க், உத்தரகாண்ட்ல இருக்குன்னு தெரியும். ரந்தம்போர் நேஷனல் பார்க் ராஜஸ்தான்ல இருக்குன்னு நமக்கு தெரியும். கன்ஹார் நேஷனல் பார்க் மத்திய பிரதேஷ்ல இருக்கு, இட் இஸ் நாட் இன் ஒடிசா. அப்போ ஒடிஷாவில் என்ன நேஷனல் பார்க் இருக்கு? சிம்லிபால் நேஷனல் பார்க் இஸ் தேர். அண்ட் ஒடிசாவில் வேற என்ன இருக்கு? ககிமாதா, ருஷிகுல்யா வைல்ட் லைஃப் சாங்சுவரிஸ் இருக்கு. இதெல்லாம் அடிஷனல் இன்ஃபர்மேஷன் தான். இந்த அடிஷனல் இன்ஃபர்மேஷன் தான் we are going to discuss. அப்போ கிர் நேஷனல் பார்க்ல ஃபேமஸாக வந்து என்ன அனிமல்ஸ் வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறோம். கன்ஹார் நேஷனல் பார்க் பக்கத்தில் வேற என்ன இருக்கு? பன்னா டைகர் ரிசர்வ் இருக்கு. ஸோ பன்னா இஸ் ஃபேமஸ் ஃபார் டைமண்ட் ரிசர்வ். வாட் இஸ் டைமண்ட்? ஸோ டைமண்ட் இஸ் த அலோட்ரோப்ஸ் ஆஃப் கார்பன். வாட் இஸ் அலோட்ரோப்ஸ்? அப்போ இதே பேசிங்க அப்படியே சயின்ஸ் கொஞ்சம் மாறி இருக்கும். அப்போ சயின்ஸ் பார்ட்டும் நம்மளுக்கு தேவையானதை கவர் பண்ணும். எது நம்மளுக்கு தேவையோ அதுதான் இந்த பகுதிகளில் we are going to discuss. அப்போ ஒரு கொஸ்டின் இருக்கு இல்லைன்னா மினிமம் அதிலிருந்து ஒரு 5லிருந்து 10 இன்ஃபர்மேஷன் ஆச்சு நம்ம கலெக்ட் பண்ணுற மாதிரி தான் போகிறோம். ஸோ அப்போ இதில் எவ்வளோ கொஸ்டின்ஸ் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா we are going to discuss around 7,600 question or 8,000 questions வந்து we are going to discussங்க. இதில் எத்தனை டாபிக்ஸ் கீழே அப்படின்னா இந்த 12 டாபிக்ஸ் கீழே எல்லாருக்குமே பிடிஎஃப் காப்பீஸ் கொடுத்துருவோம். இது பிரிண்ட் அவுட் கிடையாது, பிடிஎஃப் காப்பியாக கொடுத்துருக்குறோம். இந்த கொஸ்டின்ஸை ஒர்க் அவுட் பண்ணோம். கிளாஸஸ் வந்து ஆன்லைன்லேயும் இருக்கும், ஆஃப்லைன்லேயும் இருக்கும். ஒன்ஸ் அகைன் ஐ டெல் யூ, இந்த இது பொறுத்த வரைக்கும் ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர் டிஸ்கஷன் கிளாஸ் பொறுத்த வரைக்கும் எதர் மார்னிங் செஷன் வரும், இல்லை அப்படின்னா ஈவினிங் செஷன் வரும். மார்னிங் 9 to 11, ஈவினிங் பொறுத்த வரைக்கும் ஸோ ஈவினிங்கில் உங்களுக்கு வந்து 7 to 9. ஸோ 2 பேட்சஸில் ஏதாச்சும் வரும், மண்டே டு ஃப்ரைடே. சாட்டர்டே சண்டே மார்னிங் ஃபுல் செஷன். ஸோ இட் இஸ் 10 to 1. மார்னிங்கில் 10 to 1 வந்து இந்த கம்ப்ளீட் கிளாஸ் வரும். ஸோ டார்கெட் வந்து 65 to 70 டேஸில் இந்த என்டையர் போர்ஷன்ஸை நம்ம கவர் பண்ணுங்கிறது தான் நம்மளுடைய டார்கெட். அதுக்குள்ளே வில் கம்ப்ளீட். அண்ட் இது கவர் பண்ணோம் அப்படின்னா 8000 கொஸ்டின்ஸ் நம்ம கவர் பண்ணுவோம். அட் த சேம் டைம் we are going to cover என்னென்ன எவ்வளோ இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னா ஸ்கூல் புக்கில் உள்ள பகுதிகளில் இது வரைக்கும் நீங்கள் படிச்சிருந்தாலும் அதை ரீஃப்ளெக்ட் பண்ணுறதுனால எவ்வளோ இன்ஃபர்மேஷன் கிடைக்கும்னா நியர்லி ஒரு எப்படியும் இதனுடைய டபுள்னு வச்சுக்கோங்க, 16,000 to 20,000 இன்ஃபர்மேஷன் வச்சு உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இதுதான் வந்து நம்மளுடைய பிளான். இப்போ இனிமே ப்ரிப்பரேஷன் பண்ணணும் அப்படிங்கிறவங்களுக்கும் இது எஃபெக்டிவாக இருக்கும். ரைட்டாக ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர். ஸோ அதனால் நம்ம வெறுமனே கொஸ்டினுக்கான ஆன்சர் பார்க்கல அப்படின்னா என்ன, வாட் இஸ் வாட் கொஸ்டின் எடுக்கிறதுக்கு என்னென்னலாம் கீவேர்ட்ஸ் இருக்கும், வாட், வென், ஒய், வேர், ஹவு, அது எல்லாத்தையும் தான் படிக்கிறோம். இது எல்லாமே எங்கள் சோர்ஸ் புக்கில் உள்ளது தான் we are going to discuss. சரியா? சரி. ஸோ இதுதான் வந்து இதாக இருக்கும். கிளாஸஸ் வந்து பைலிங்குவலாக இருக்கும், கொஸ்டின் பேப்பர்ஸ் பைலிங்குவலாக தான் இருக்குது, கிளாஸ் பைலிங்குவலாக இருக்கும். ஸோ அதனால் கேண்டிடேட்ஸ் ஜாயின் பண்ணோம் அப்படின்னா இதில் இருக்கக்கூடிய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ 70 days கிளாஸ் வரும்.
and it will be very effective. Question paper discussion இருக்கும் as well as model exams உங்களுக்கு வரும். ரைட்டா? full test வரும், model exams வரும். full test ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் ஒரு full test வரும் and at the same time that is full test unit wise full test வரும். அது after ஒவ்வொரு இது முடியும் போது அது இல்லாமல் மாடல் எக்ஸாம் வரும். மாடல் எக்ஸாம்ல 2 மாடல் எக்ஸாம்ஸ் வரும். ரைட். ஸோ இதில் எதுவும் டவுட்ஸ் இருந்ததுன்னா யூடியூப்ல நீங்கள் கமெண்ட்ஸில் வந்து கேளுங்க. அண்ட் ஆல்சோ யூ கேன் காண்டாக்ட் திஸ் நம்பர். ரைட்.